ஹலோ கைஸ், எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து கொலுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்க்க போனேன். அவங்க என்ட்ரன்ஸே வந்து இந்த கொலு எப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸே அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. மேலே சிவன், கீழே பிள்ளையார், அப்புறம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொலுவும் கண்டிப்பாக நீட்டாக அழகாக இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஸ்பாட்டு கூட்டின்னு போனாங்க. அதாவது கொலு இருக்க இடத்த தான் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, க்ளம்ஸியாலாம் இல்லாமல் நீட்டாக அந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அங்க இருக்க சாமி பொம்மையா இருக்கட்டும், எல்லா பொம்மையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணுமே பார்த்து, பார்த்து சூப்பரா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே கலைநயமா ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த மாடு கன்னுக்குட்டி அந்த பொம்மையா இருக்கட்டும், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வளைகாப்பு செட்டிங் இந்த ரோ ஃபுல்லா. அந்த தட்டுல இருக்க அந்த வளையல், அந்த பூ, பழம், அப்புறம் அந்த மாலை, ஒருத்தர் ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா யூனிக்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, கல்யாண செட்டிங். அது அந்த கேமராமேன் பாருங்களேன், கியூட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 4 அவுல் வந்து மியூசிக் வாசிக்கிறது கல்யாணத்துக்கு. இந்த அவுல் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க கொலு வந்து கிட்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த அருவி பாருங்களா, அந்த தண்ணி அப்படியே உண்மையிலே கொட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் டெசர்ட். அதில் பாருங்களேன், பெரிய கேமல், குட்டி கேமல், கியூட்டா இல்லை. அதே மாதிரி காடு, அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த நடுவில் போகிற தண்ணி அப்படியே உண்மையிலே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே 2 சைடில் ட்ரீஸு, அனிமல்ஸு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபாரஸ்ட் வந்து நெக்ஸ்ட் புத்தரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக செட் பண்ணி நடுவில் அந்த கல்லுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கைலாயம் பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சு அந்த க்ளவுட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒன்றுத்தையும் யோசிச்சு பண்ணதை விட அந்த ஒன்றுத்துக்கும் நேம் போர்டு வச்சாங்க பாருங்க, அதுதான் அங்கே ஹைலைட்டு. நான் அவங்ககிட்டே சொன்னேன், இந்த ஐடியா ரியலி சூப்பர், நேம் போர்டு வச்சது. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுது பார்க்கும்போது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பூங்கா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் முக்கியமாக அந்த டேபிள் அண்ட் சேரு, அந்த ராட்னம் எல்லாமே ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக, வாவ் ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்காடி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த சீதாப்பழம் பாருங்களேன், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த அரிசி, பருப்பு, காய்கறி, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்கிறதுக்கு 2 பேர், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த கிராமம், இந்த தண்ணி பிடிக்கிற ஏரியா, அந்த லேடிஸ் கழுத்தில் இருக்க செயின், அவங்க போட்டிருக்க சாரி, அப்புறம் இந்த காக்கா பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியே இந்த பாட்டில் கல் போட்டு தண்ணி குடிக்கிற அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கூட இங்கே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த விவசாயம் ஃபுல்லாக க்ரீனிஷாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இந்த மாதிரி கொலுவை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப இன்னோவேட்டிவாக ஒரு பொம்மையுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கொலுவில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு.